ஐம் so சாரி. சாரி, நான் ஃபோனில் பேசிட்டு வந்தேன், பார்க்கல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஹலோ ஹலோ சார், are you there? Hello. Yeah, I'll call you later. Sure sir, okay. இங்க வசந்த மண்டபம் இங்க இருக்கு. அங்கே தான் நான் போகிறேன், வாங்க. இந்த என்ட்ரி வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன்டா. சரிடா, அப்போ வா. ஹலோ, பார்த்து வர மாட்டீங்களா? ஏய், தலை நிலை ஓரமா வழியில் நின்றுட்டு எங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்கு, தலைக்கு மேலே வாய்ப்பாக்கத்தானே வந்த வாய்ப்பத்துக்கு கிளம்பு. மைக்கேல் என்னடா மச்சான், இந்த வளர்ந்தவன் காலே ஏறி மிதிச்சிட்டான்டா. மிதிச்சது இல்லாமல் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பார்த்து வர மாட்டீங்களா? தோடா, எங்கள் காலேஜில் வந்துட்டு என்கிட்ட என்னடா நீங்கள் ஓரமாக போங்கடா. நாங்கள் உங்ககிட்ட ரெஸ்பெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கோம், வாடா போடான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? சென்ஸா? அதெல்லாம் இங்கே விற்கல. உச்சி விற்கிறாங்க, 3 பேர் வாங்கி சப்பிட்டு கிளம்புங்கடா. என்ன பேசுகிறாங்க? சென்ஸே இல்லாத ஒருத்தங்கிட்ட சென்ஸை கெடுத்து எங்கே தப்பு தான். ஃப்ரெண்டை வந்து இடிச்சதும் இல்லாமல் சாரியும் சொல்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்குனே. இதில் கமிட்டியில் வேறு இருக்கியானே, ஆர்கனைசிங். ஆமாடா, நான் ஆர்கனைஸ் கமிட்டிங்கில் இருக்கேன். என்ன இப்போ இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? அவன் ஃப்ரெண்டு துடுப்பு, நீ அதுக்கு எடுப்பு. ஏன்டா வாய கலருங்க, இன்னும் அசிங்கமாக வர்றதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணு. ஐயோ, எவன் வேறடு ஒழுங்காக இருக்கிற வாயை போன வாய்க்கிறதுடா. திருப்பதி தெரியாம கொண்டங்கனிக்கு பேசிட்டு இருக்கானே. இது பிரச்சனை இன்னும் வளர்ந்துச்சு, பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனால் நம்ம அவனுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். திரு கோபப்பட்டு கைக்கு வச்சான், காலேஜ் நேம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இவனா இன்னைக்கு நீங்க பாருங்க, உங்க காலேஜ் நேரத்துக்காக ஓவரா பண்ணாதீங்க. ஓகே ராஜு, இப்படி வா. சுட்டுறான் வாங்கட்டும், நாளாடி கொஞ்சம் நெஞ்சம் வாயா காட்டுறான், வளர்ந்துக்கிட்டான். சார் வந்துட்டாரு. டேய், மாத்தி வந்துட்டாரு, திரும்ப. லாஸ்ட் டைம் அந்த டியூட் எல்லாரும் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா? எஸ் சார். என்ன டியூட்டடா? டேய், அதில் தாண்டா லாஸ்ட் வீக் சுண்டல் சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? இப்போ எது கேட்குறேன்னா, இன்னைக்கு அந்த டியூட்டோட டெஸ்ட் இருக்கு. ஸோ கெட் ரெடி. இன்னும் 5 minutesல நான் உங்களுக்கு அதுக்கான கொஷின்ஸ் தருவேன். டெஸ்ட்டா? என்னடா, எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கிறதே பேசு, அதில் டெஸ்ட்டு வேற. எங்க அந்த வாயாடி அவன் கூட இருக்கிற இன்னொரு பொண்ணையும் காணும். அதுக்குள்ள லீவா? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் என்ன நீங்கள் 2 பேர் மட்டும்தானா? இல்லை சார், காலையில் 4 பேர் தான் இருந்தோம். 2 பேர் எங்கடியாங்க? ஃபர்ஸ்ட் மாடியில் நடக்கும்போது 2 பேர் இருந்தாங்க. பிரேக்குக்கு அப்புறம் ஆளையே காணோம். சரி, ஓகே, அதை விடுங்க. நீங்கள் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே சார். பிரேக்குக்கு அப்புறம் ஆக்களை காணுமா? எங்கே போயிருப்பாள? கீழே அங்கே பாரு. முகுந்த். அம்மா. நில்லு. அப்பா. மதுமா, இவங்க தான் நாங்கள் பார்க்க வந்த ஃபேமிலி. ஓ, இவங்க தான் மதுரகி. அகிலா அம்சமாக இருக்கால பொண்ணு. ரொம்ப. பாரா, அகிலா கிட்ட இருந்து இப்படியா காம்ப்ளிமெண்ட் வாங்கிட்டாலே என் மருமக. முடிவே பண்ணிட்டீங்க போல. இல்லைம்மா, உங்ககிட்ட இருந்து இப்படி காம்ப்ளிமெண்ட் வாங்குறதே பெருசு. அதுவும் மகனுக்கு பார்த்த பொண்ணுன்னப்போ நீ முடிவு பண்ணதால தானே அப்படி ஒரு வார்த்தையை சொன்னா.
நான் முடிவு பண்ணிட்டேன். ஏங்க, நல்ல மாப்பிள்ளையாக தான் பார்த்துருக்கீங்க. உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஜோடி பொருத்தம். என் பொண்ணுக்கு பார்க்குறதுல நான் எங்கேயாவது குறை இருக்குண்ணா, பெஸ்டஸ்டாக தான் இருக்கும். அவ சந்தோஷம் அது எனக்கு ரொம்ப முக்கியம். அடையும் பால் என் பின்னால் தான் நின்னியா நீ? இல்லைப்பா, நான் கோவில் சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் அங்கே பின்னால் வந்தேன். இடத்துல நிற்க மாட்டியே வாலு. உங்கள் பேர் என்னம்மா? மது, கிரீட் பண்ண. ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள். நான் மதுரைக்கு. அப்பா, நீலாம்பரிக்கு ஏற்ற மருமக தான் போல. இவ்வளோ பேர் இருக்கும், கொஞ்சம் கூட உங்கள் குரலில் பயமே தெரியல. அண்ணம்மா. நைஸ் நேம். தேங்க்யூ ஆண்டி. எனக்கு சுற்றி வளைச்சி பேசுகிறது பிடிக்காது, வராது. ஸோ ஆக்சுவலி என் மூத்த பையன் முகுந்த், ஹீஸ் அ சிவில் இன்ஜினியர். அஃப்கோர்ஸ் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலே தான் அவனை ஒர்க் பண்ணுறான். anything else you want to speak with him, you'll feel free to speak. அண்ணி, பசங்க இனிமேல் பேசிக்கிட்டோம், அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்ல. அஃப்கோர்ஸ், பட் இன்றைக்கி வேண்டாம். அவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசிக்கிட்டோம். தட் சாங்ஸ் குட். அதுதான் நானும் யோசித்தேன். அஃப்கோர்ஸ் லைஃப்பில் பொண்ணு ஃபங்க்ஷன் தனியாக நடக்க வேண்டியது இல்லை, இதுவே அப்படி தான் இருக்குது. ஸோ இனிமேல் அவங்க பழகிக்கட்டும், பேசிக்கட்டும். அதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. கார்னிவல் எல்லாத்துக்கும் டிக்கெட் தானா? ஆமாங்க, நாங்கள் காலேஜால் ஒரு எல்டர்ஸ் ஹோமுக்கு டொனேஷன் கொடுக்குறோம். ஸோ கார்னிவல் செக்ஷனுக்கு மட்டும் நாங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறோம். ஓ, குட் குட். அண்ட் யூ லுக் ஸோ கியூட். தேங்க்யூ. ஏய், போகலாமா? போதும்ல பார்த்தது. ஏய், என்ன இப்போதான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே போகலான்ற? கார்னிவல் செக்ஷன்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு போகலாம். ஏய், அந்த செக்ஷன் எல்லாமே டிக்கெட் தான், எல்லாத்துக்குமே பணம் வேணும். உங்கள்கிட்ட காசு இருக்கா? இருக்கே. இருக்கா? எப்படி? நாங்கள்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். இன்றைக்கி நான் ஃபுல் பிளானோட தான் வந்திருக்கேன். சிப்பி, என்ன பிளான் பண்ணீங்க மேடம்? காசு எப்படி? இங்கே எங்கேயாவது பொறுக்கி எடுத்தியா? அப்படிங்க அம்மா கிட்ட காலையில் அம்மா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, அது இது பிரிண்ட் பண்ண அதுக்கு இதுக்குன்னு 500 ருபீஸ் வச்சுருக்கேன். உங்கள் அக்கா காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்களாடே? உங்கள் அக்கா வந்திருப்பாங்களே. நல்ல மூடில் இருக்கும்போது ஏன்டி அவளை பற்றி பேசுகிற? காண்டாக்காத. நித்யா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. அக்கா தங்கச்சியோட பிறக்கிறதெல்லாம் எவ்வளோ வரான்னு தெரியுமா? நான்லாம் எவ்வளோ நாள் அதை நினச்சி கவலைப்பட்டிருக்கேன். என் கூட ஒரு அக்கா இல்லையே, ஒரு தங்கச்சி இல்லையேன்னு. நீ என்னடான்னா உன் கூடவே பிறந்த இப்படி வெறுக்கிறியே, ஏண்டி? பிளேட் போடாத சிப்பி. சிபின்னு அப்புறம் உண்மையான பேரை சொல்லி விட்ருவான். வா அப்படி. எப்பா இப்படி அடிச்சுட்டு போகிறாங்க பாரு. பொண்ணுங்க தானே, பெஸ்ட்டுன்னா அப்படி தான் இருக்கும் கூட்டமாக. என்னங்க, தேங்க்யூ மட்டும்தானா? ஸ்பான்சர் எதுவும் பண்ண மாட்டீங்களா? எப்போங்கடி எங்கால. ஹலோ. சாரிங்க, எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. Entry day. Car 5 minutes, 5 minutes. Please. இல்ல நீ
இப்படி கையை கட்டிட்டு 5 மினிட்ஸ் தான் 10 மினிட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டு மானத்தை வாங்குறான். இப்போ வேறு காலேஜ் பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். தயவு செய்து அங்கே வா. இப்போ எங்கே உனக்கு அவசரமாக போகணும்? எம்பி நான் பேசுறது கேட்குதே இல்லை. அங்கே என்ன வாய் பார்த்துட்டு இருக்கேன்? காரம் என்னாச்சு? உன் பேகுங்க. ஐயோ அந்த சிவா எரும மாடு என் டேக் பிடுங்கிட்டு வேற காலேஜ் பொண்ணுங்க கிட்ட ஏதோ சீன் போடுறான். அது இதுன்னு போய் இப்போ பசங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏதோ அடிதடி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போய் பாரேன். நான் பார்க்குறேன். எங்க வா என் கூட. போன வரேன். எப்பவும் போல கனவு தான் காண்றனா? நிஜமாவே நீ வந்துட்டியா தெரியல. ஆனா எப்பவுமே உனக்காக மட்டும்தானா? டேய், கேம் மேலேயே கை வச்சுட்டில. ஏண்டா மைதா மாவு பெரிய பிஸ்தா பருப்பானே. உங்க குழந்தை தலைகீழாத நடப்பீங்களோ? வேணாம், இதோட நிறுத்திக்கோ. இல்லை பெரிய பிரச்சனையாகுன்னு சொல்லிட்டேன். இந்த காலேஜ் விட்டு நீ முழுசா வெளியே போக மாட்டேன். இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை இடக்கண்ணா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். இவன் யாரா தெரியலையே, நடுவில் பண்ணிக்கிறான். அவன் டேக் போட்டுக்கொண்டா. இந்த காலேஜ் பையனாக தான் இருக்கணும். மச்சா ஏன் கை எதுக்கிட்ட பிடிக்கிறான்? அவ்வளோ அடி. சிவா, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். யார் நீ நடுவில்? உன இன்னைக்கு நான் முகர்றா ஒட்டைக்காக விட மாட்டேன். தயவுசெய்து பின்னால் போ. முறையும் சேர்த்து பிடிச்சிக்காது. ப்ரோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என் ஃப்ரெண்ட் மேலே தான் தப்பு. ஐ நோ, ஐம் சாரி. உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைனாலும் நான் சாரி கேட்குறேன். தயவுசெய்து இந்த பிரச்சனை இதோட விடுங்க. தப்பு பண்ணது அவன், தண்டிக்க போகிறது நான். நடுவில் நீ யாராவது சாரி கேட்குறது இருந்தால் அவனை கேட்க சொல்லு. இப்போவே கை எடுக்கிறேன். இல்லைன்னா அவனை அடித்து முகரை ஒட்டிக்காம விட மாட்டேன். சிவா, தப்பு உன் மேலே தான், எனக்கு தெரியும். சாரி கேளு. இந்த பிரச்சனை இதோட விட்டுடலாம். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இந்த ஃபெஸ்ட்டை குழப்ப வேண்டாம். இந்த ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு உனக்கே தெரியும். ப்ளீஸ் டா மச்சான். மச்சான் என்னடா நீ ப்ளீஸ் பண்ணி இப்படி கேட்டுட்டு இருக்க? உனக்காக கேட்குறேன். ப்ரோ, அவன் தான் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டான்ல, கையெடுங்க. கேளுடா. சாரி. ஏன் எனக்கு இந்த நாள் ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கு? என்ன என் மனசுகிட்ட சொல்ல ட்ரை பண்ணுது? நான் நினைக்கிறது சரியா தப்பா? அவளை இன்னைக்கு பார்க்காதது ஏன்னா எவ்வளோ அப்சஸாக இருக்கேன். ஒரு 1 வீக் தான் அவளை பார்த்தே இருப்பேன். அதுவும் என்னோட ஸ்டூடெண்ட் அவ. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்லையே. மைண்ட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. என்ன பண்றது? என்ன இவ்வளோ நேரம் நிற்கிறோம், இன்னும் காலேஜ் பஸ்ஸை காணும். நிம்மி அப்பவே சொன்னாங்க காலேஜ் வாசலில் நின்னா உன் ரோட் பஸ் வராது, இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கு போகிற ரூட் பஸ் வரும்னு சொன்னாலே.
இவ்வளோ நாளாக பப்ளிக் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தோம். காலேஜ் பஸ்ஸுக்கு பாஸ் கிடச்சிருக்கு. ஸோ எதுக்கு சும்மா பப்ளிக் பஸ்ஸில் போனால் அம்மாவுக்கும் செலவு தானே, அதான் இதிலே போகலான்னு நிற்கிறேன். தனியாக வேறு நிற்கிறேன். ரோட்டில் டிராஃபிக்காக தான் இருக்குது. மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. அவ்வளோவே சீக்கிரம் வந்துடணும், பஸ் வந்துடணும். அது அது நித்யாவா? ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்க. அவளுக்கு ரொம்ப லென்த்து யாராக இருக்குமே. இது தாவணி போடாம சுடி ஏன் எப்படி இது? அப்பா பஸ் வந்துருச்சு. இவன் மெடிக்கல் காலேஜ் பஸ்ஸில் ஏறி போகிறான். ஏற்கனவே இந்த தலைவலி இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சு. அவ்வளோதான் பார்த்தனா, அவளை பார்த்ததுக்கான ஃபீல் வரல, மண்டையும் ரிலாக்ஸ் ஆகலை. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பலாம். நாளைக்கு காலேஜ் வருவாள் அந்த வாயாடி, அப்போ வச்சுக்கிறேன். என்னை எந்த பாடுபடுத்திட்டாங்க, யாரும் என்னை போய் படுத்துனதில்லை. ஆனால் சரியா அம்மா அடிக்கடி சொல்கிற மாதிரி உனக்கு வர உனக்கு பாடப்படுத்துவான்னு உண்மையாக தான் இருக்கு. வாயாடி என்னடா அவதான் உனக்கு வர போகிறவனு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு நானே பேசி பேசி பைத்தியமாகறதுக்கு வீட்டில் போய் அம்மா அப்பா கூட ஏதாவது பேசலாம், கொஞ்சம் கிளியராக ஏதாவது கிடைக்கும் எனக்கு. சித்திரவதையாக இருந்தாலும் சிரிப்பும் வருது. காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள்